நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்ட நடுவண் நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரி விகிதங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் மற்றும் கைபேசிகள் மீதான வரி குறைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் 2024-25 ஆண்டுக்கான நடுவண் நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்தார். பிரதமர் மோடி 3வது முறையாக பிரதமராக பதவியேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் முதல் நிதிநிலை அறிக்கை இதுவாகும். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு சென்ற நிர்மலா சீதாராமன் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். அதன் பிறகு பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற நடுவண் அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து நாடாளுமன்றத்தில் 2024-25 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். தொடர்ந்து 7வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, சிறு குறு தொழில், நடுத்தர பிரிவினருக்கு நிதிநிலை அறிக்கையில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமரின் 5 அம்ச திட்டத்துக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், வேலை வாய்ப்புகளை பெருக்க 9 வகையான முன்னுரிமைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரும் 5 ஆண்டுகளில் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்ற அவர், பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று கூறினார். உயர்கல்வி கடனுக்கான உச்சவரம்பு 10 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தெரிவித்தார். தனிநபர் வருமான வரியை பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிலையான வரிக்கழிவு 50,000 ரூபாயில் இருந்து 75,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி முறையில் ஆண்டு வருமானம் 3 லட்சம் ரூபாய் வரை வரி இல்லை. 3 லட்சம் ரூபாய் முதல் 7 லட்சம் ரூபாய் வரை 5 விழுக்காடும், 7 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை 10 விழுக்காடும் வரி விதிக்கப்படும். 10 லட்சம் முதல் 12 லட்சம் ரூபாய் வரை 15 விழுக்காடும், 12 முதல் 15 லட்சம் வரை 20 விழுக்காடும், 15 லட்சம் ரூபாய்க்கு மேல் 30 விழுக்காடும் வரி விதிக்கப்படும். In the new tax regime, the tax rate structure is proposed to be revised as follows: 0 to 3 lakh rupees, nil; 3 to 7 lakh rupees, 5%; 7 to 10 lakh rupees, 10%; 10 to 12 lakh rupees, 15%; 12 to 15 lakh rupees, 20%; and above 15 lakh rupees, 30%. As a result of these changes, a salaried employee in the new tax regime stands to save up to 17,500 rupees in income tax.